வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். இது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். காலிஃப்ளவரை ஒரு தடவை இந்த மாதிரி 65 செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பிளான்ச் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் கல் உப்பும் 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில இந்த காலிஃப்ளவர் 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். 3 நிமிஷம் வேக வச்சோம்னா காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வரும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் லைட்டா வெந்திருக்கும். கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் இந்த தண்ணியிலேயே விழுந்திருக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம காலிஃப்ளவர் 65 எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ளேயும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இதை நம்ம தனியா வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வா இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. கட்டி இல்லாம கலந்துக்கணும். நான் இதுல கலருக்காக எந்த ஆர்டிபிஷியல் கலரும் சேர்க்கல. நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாத்தீங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வா இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. இதுல நம்ம கிளீன் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. எல்லா பீசஸ்லயும் இந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பீசஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் பீசஸ் சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. உடனே கரண்டி எதுவும் போட வேண்டாம். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. மிதமான தீயில தான் வெந்துட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு பீஸா நம்ம இந்த மாதிரி பெரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி அடிக்கடி பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு இந்த எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌனா வந்துடும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பபிள்ஸும் ஓரளவு அடங்கிருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். வெளியில நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டா சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் பொரிச்சு எடுத்துடலாம். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். மீல்ஸ் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.